தகவல் என்னென்னா, எம்ஆர்பியிலேருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நோட்டிஃபிகேஷன். மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டிலேருந்து விவரங்களை பார்ப்பதற்கு முன்பு நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். எம்ஆர்பியிலேருந்து 11ஆம் தேதியே இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. இருந்தாலும் விவரங்களை தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. சரிங்களா? இது பார்த்திங்கன்னா வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ். சரிங்களா? இந்த பணியிடத்துக்கான அறிவிப்பு தான் வந்திருக்கு. பாருங்க, பக்கத்துலேயே அப்படியே சேலரி எவ்வளோ அப்படிங்கிறதும் போட்டிருக்காங்க. எம்ஆர்பி அப்படிங்கிற வெப்சைட்லேயும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். எவ்வளோ வேக்கன்சி என்ன அப்படிங்கிற விவரத்தை வந்து பார்க்கலாம். சரிங்களா? வேக்கன்சி பார்த்திங்கன்னா 2250 பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்து விட்டுருக்காங்க. சரிங்களா? அது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் அப்படியே கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன், அதாவது லாஸ்ட் டேட்ஸ் ஃபார் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன், எப்போ உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 31/10/2023 அன்றைக்கி வந்து லாஸ்ட் டேட். சரிங்களா? சேலரி விகிதம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன், ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ ரிசர்வேஷன் அப்படிங்கிற விவரம் கொடுத்துருக்காங்க. அதே போல் அடுத்தது வந்து விடோவுக்கு என்ன ரிசர்வேஷன், அப்புறமா பிஎஸ்டிஎம் அதுக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட்டு 18 வயது முடிஞ்சிருக்கணும். அதாவது ஓசிக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா விடோவுக்கு பார்த்திங்கன்னா 59 வயது வரைக்கும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு அவங்களுக்கு வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு 52, 18லேருந்து 52. மற்றபடி ஆல் கேட்டகரிஸ்க்கு 42 சொல்லியிருக்காங்க. சரிங்களா? டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன். நீங்கள் இதோட லிங்க்கு கொடுக்குறேன். அதில் நீங்கள் தனியாக நீங்கள் போய் பார்க்குறதுனா பார்த்துக்குங்க. சரிங்களா? அடுத்து வந்து எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் மஸ்ட் ஹேவ் பாஸ்டு ஹையர் செகண்டரி. அடுத்து பார்த்திங்கன்னா மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் ட்ரைனிங் கோர்ஸ், ஆக்சுவலி நர்ஸு, மிட்வைஃபரி ட்ரைனிங் கோர்ஸ் அவார்டட் த டைரக்ட் பப்ளிக் ஹெல்த் ப்ரிவென்ஷன் மெடிசின். சரிங்களா? இந்த சர்டிஃபிகேட்டில் வாங்கியிருக்கணும் +2க்கு பின்னாடி. அடுத்தது பார்த்திங்கன்னா பப்ளிக் ஹெல்த் ப்ரிவென்டிவ் மெடிசன் அண்ட் ஹேவ் பாஸ்டு எஸ்எஸ்எல்சி 10th ஸ்டாண்டர்டு. அது கூட இந்த சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது 18 மாத கோர்ஸ் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் ஃபீமேல், அது வந்து 10th கூட இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா வெயிட்டேஜ் தான் ஃபாலோ பண்ண போகிறாங்க. சர்டிஃபிகேட் அதாவது பார்த்திங்கன்னா வெயிட்டேஜ் ஃபாலோ பண்ணுறாங்க. டிப்ளமாவில் 50%, ஹையர் செகண்டரியில் 30%, எஸ்எஸ்எல்சி 10th 20% இது வந்து வேணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் ஃபீஸு எஸ்சி எஸ்டிக்கெலாம் பார்த்திங்கன்னா விடோவுக்கெலாம் 300, மற்றவங்களுக்கு வந்து 600 வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.